ஒரு ஹாய் சொல்லிருங்கப்பா. கார் ஓட்டுற அர்ஜுனுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயில. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சூர்ல இருக்கிற கிண்ணக்குறை அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்? அங்க போய் என்ன பண்ண போறோம்? என்ன சமைக்க போறோம்? என்ன பிரியாணி? சிக்கனா மட்டனா? சரி, சமைச்சு அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டே சாப்பிட போறோம். எல்லாரும் ஹாய் சொல்லிடு. பிரவீத் ஹாய் சொல்லிடு. கிண்ணக்குறை கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சூரில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கேங்க. ஒரு குட்டி மெஸ் தான். மஞ்சூரில் பார்த்திங்கன்னா நிறைய மெஸ் இருக்கும், குட்டி குட்டியாக எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே கிடைக்குங்க. நாங்கள் மார்னிங் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, பரோட்டா, மட்டன் ஆம்லேட் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நல்லா அந்த குளிருக்கு வந்து காரசாரமாக சாப்பிடும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய மெஸ் இருக்குது, குட்டி குட்டியாக நிறைய மெஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே எல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போது ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நாங்கள் இப்போ கிளம்பி கிண்ணக்குறை போயிட்டுருக்கோம். மஞ்சூர் டவுனுங்க இது. இங்கேருந்து நம்ம கிண்ணக்குறை போகலாம். போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தாங்க. கிண்ணக்குறை நம்ம டச் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிஸ்டியாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்குது. ஸோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல செம்ம வியூவாக இருக்கும். நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு கண்ணுக்கு பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா மிஸ்ட் இல்லை, கொஞ்சம் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. ஆனால் வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். நமக்கு பார்க்கும்போது வந்து நல்லா கிளியராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா விக்கி பழம்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. ஸோ நானும் வந்து இது சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் நானும் இது பார்க்குறேன். நாங்கள் பறிக்கும்போது கொஞ்சம் காயாக இருந்ததுங்க. இது நல்லா பழுக்க வச்சு சாப்பிடணும்னு சொன்னாங்க. இது நிறைய கிடைக்குதுங்க அங்கே வந்து இந்த விக்கி பழம். கிண்ணக்குறை போகிற வழியில் சூப்பராக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க, குட்டியாக நல்லா பியூர் வாட்டர். நாங்கள் வந்து கேனே எடுத்துகிட்டு போய் குடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சோம். அந்தளவுக்கு வந்து பியூர் வாட்டர். போகிற வழியில் நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், நிறைய வீடியோஸ் எடுக்கலாம், கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குங்க. நல்ல கிளியரான வாட்டர், நல்லா குடிக்கலாம். கொஞ்சம் நேரம் நீங்கள் வாட்டர் ஃபால்ஸில் விளையாடுறதுனா கூட விளையாடலாம். நல்ல குளிராக இருக்குது. இருந்தாலும் வந்து நாங்கள் கால் வந்து தண்ணியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ஸோ நீங்களும் பாருங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பாருங்கள், ஸ்லோ மோஷனில் எடுத்தது. பின்னாடி பாருங்கள் வாட்டர் எப்படி விழுது, நாங்கள் வந்து வீடியோ எப்படி எடுத்திருக்கோன்னு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க இந்த இடம். இன்கேஸ் நீங்கள் கிண்ணக்குறை போனீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம், அதே சமயம் நல்லா விளையாடலாம். நல்லா தண்ணியும் வந்து நல்லா கிளியரான தண்ணி. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இங்கே.
நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் வந்து ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். இங்கே சிறுத்தை, கரடி, யானை எல்லாமே வரும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா எதுவும் பார்க்க முடியல. ஆனால் வரும்போது பார்த்தோம். அது என்ன அப்படிங்கிறது வீடியோ எண்ணில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த குயிலோட சத்தம். ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு, ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். ஸோ பாருங்கள், நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரைட் எடுத்தால் அப்பர் பவானி, நாங்கள் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா கிண்ணக்குறை. ஸோ இங்கேருந்து அப்பர் பவானிக்கு வந்து அலோவ் பண்ணலை, அதனால் நாங்கள் அங்கே போகலைங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரைவ் வந்திருந்தாங்க. இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அட்டப்பாடி வியூ பாயிண்ட்டு. ஸோ அது சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு போகிறாங்க. கீழே வந்து பிளைன்ஸ் தான். அட்டப்பாடியோட கேரளா பார்டர் வந்து நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ இந்த சைடு தமிழ்நாடு, இந்த சைடு வந்து கேரளா. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. நாங்களும் வந்து அதை பார்த்துட்டு போனோம். எல்லாமே பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டு தாங்க. எந்த சைடு பார்த்தாலும் உங்களுக்கு வியூ இருக்கும். இங்கே கேரளாவோட வியூ பாயிண்ட்டு, தமிழ்நாடோட வியூ பாயிண்ட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஹில்ஸ் டிரைவிங் தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க இங்கெல்லாம் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்போசிட் வண்டி வரும். ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். நாங்கள் மஞ்சூர்லேருந்து எங்கள் கூடயே தாங்க இந்த பஸ் வருது. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகல, ரொம்ப ஸ்லோவாகவும் போகல, நல்லா மீடியமாக தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாதுங்க. ஏன்னா ஆப்போசிட் வண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் ஹில்ஸில் எப்போவுமே. பார்த்திங்கன்னா பயங்கரமான பெரிய டீலா மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. இந்த வியூ பார்த்திங்கன்னா அட்டப்பாடி அதெல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியுமா? ஆனால் நான் போல சாவி வயிற கலக்குது. நான் அப்படியே கீழே இறங்கிடலான்னு சொல்லி இறங்கிட்டு இருக்கிறேன். என்னால முடியாது அதை பார்க்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் இங்கே மேலே போயிட்டாங்க. பின்னாடி பூரா அப்படி தாங்க இருக்கு. பாவா நம்ம போயிடலாம், கீழே போயிடலாம். பூரா அப்படி தாங்க இருக்கும். ஜஸ்ட்டு கால் இப்படி வச்சோன்னா அப்படியே ஸ்லிப் ஆகி உள்ளே விழுந்துருவோம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு இது வந்து சேஃப் கிடையாது, நம்ம போயிடலாம். இங்கே அவங்கெல்லாம் பார்த்துட்ருக்கிற வியூ தாங்க கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடி வியூ. ஃபுல்லாக பிளைன்ஸ் தாங்க அங்கே அவங்க பார்த்துட்ருக்கிறதெல்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க வியூ. பட் நான் பார்க்கலைங்க, என்னால் வந்து அந்த இடத்துக்குலாம் போக முடியல. ஸோ நான் வந்து மேலே போயிட்டு அவங்களாம் கீழே வரைக்கும் போய் பார்த்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிண்ணக்குறை வில்லேஜுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோங்க. இங்கே வந்து வில்லேஜை அட்டின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கிராமம்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து அட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிண்ணக்குறையோட வியூ பாயிண்ட் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து மிஸ்டாக ஃபார்ம் ஆகும்போது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் தான் அடிச்சுட்டு இருந்தது. ஆனால் மிஸ்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட நம்ம கிளியராக எதையும் பார்க்க முடியாது. ஆனால் வெயில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா வியூவையும் வந்து நாங்கள் கிளியராக பார்க்க முடிஞ்சுது. அங்கே குட்டி குட்டியாக வீடெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு வில்லேஜ் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தான் இருக்குது இங்கே. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரான பிளேஸுங்க. கிண்ணக்குறைக்கு எப்படி வரணும்னு சொல்கிறேங்க. குன்னூர்லேருந்து கொல்லக்கொம்பை, கொல்லக்கொம்பையிலேருந்து மஞ்சுக்கொம்பை, மஞ்சுக்கொம்பையிலேருந்து மஞ்சூர்லேருந்து கிண்ணக்குறைங்க. ஊட்டியிலிருந்து கிண்ணக்குறைக்கு 60 கிலோமீட்டருங்க. அதே மஞ்சூர்லேருந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டரில் நம்ம வந்து இந்த கிண்ணக்குறை வில்லேஜுக்கு வந்துடலாம். இதே நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா 135 கிலோமீட்டர்ஸில் கிண்ணக்குறை இருக்குங்க. நம்ம மஞ்சூருக்கு கிண்ணக்குறைக்கு வந்து இன்னொரு வழியாக வரலாங்க. கெத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழி இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து 2 hours ஆகுங்க. அந்த வழியாகவும் நம்ம வரலாம். ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்கும். 43 ஏர்பென் பென்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் அந்த ரைடு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த வழியாக வரலாம். பட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க அது. இங்கே சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்லியாக வரீங்க அப்படின்னா வந்து மட்டும்தான் குக் பண்ண முடியும். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஹில் ஸ்டேஷனில் குக்கிங்க்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குங்க. எல்லாமே செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு.
பண்ணுறதுக்கு நாங்கள் கீழேயே வந்து மஞ்சூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரெடியாக. இங்கே வந்து தக்காளி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி அப்படியே வந்து மசாலாலாம் போட்டு பரட்டிகிட்ருக்கோம். ஸோ சிக்கன் பிரியாணி இல்லை, இது மட்டன் பிரியாணி. நான் வந்து சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டேன். மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு கறி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து இந்த இது வந்து ரெடி பண்ணணும். இல்லைன்னா மட்டன் வந்து வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டு அப்புறமா வந்து மட்டன் பிரியாணி செய்யுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் 65 போடுறதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எண்ணெய் வந்து காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அங்கே அதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சிக்கனை பொரிச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மஞ்சூர்லேயே ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து பொரிக்கிறோம். சிக்கன் எடுத்து பொரிச்சு சாப்பிட்டுட்டோம்னா கொஞ்சம் பசி வந்து நமக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா வந்து சிக்கன் வந்து ஊறிடுச்சுங்க. சிக்கனை வந்து எண்ணெய் காஞ்சிருக்கோம். நீங்களும் வந்து நிறைய பொரிச்சு எடுத்து சாப்பிடலாம். ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு போகிறா இருந்துச்சு. குக்கிங்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கேயே சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே வந்து மெஸ் எல்லாம் இருக்குது, குட்டி குட்டி கடை தான். பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப சேஃபும் கூட. ஏன்னா நமக்கு பசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எதுவும் கிடைக்காது. ரொம்ப ரேர் தான். கடையில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தாங்க. ஸோ அதனால் கையில் எப்போயுமே சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் சாப்பிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து அவங்க மாமா வந்து சிக்கன் பொரிச்சு போட நான் சாப்பிடவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு. எங்கள் மாமா வந்து சிக்கன் பொரிக்க நான் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லோரும் ஃபேமிலியாக போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம். பட் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் சூஸ் பண்ண டைம் அங்கே போய் ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இதெல்லாமே வந்து நாங்கள் செஞ்சோம். ஆனால் டைம் வந்து ரொம்ப லேட் ஆனதுனால குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குதுங்க. ரொம்ப குளிராக இருக்கு இல்லையா. ஸோ குக்கிங்க்கு ரொம்ப டைம் எடுக்குது. நீங்கள் இன்கேஸ் சமைக்கிற ஐடியாலாம் இருந்ததுன்னா வந்து ரொம்ப இயர்லியாக போனீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. இது அங்கே இருந்த ஒரு டீ எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பைசன் வந்துச்சு. அது வந்து கொஞ்சம் பிக்சர் எடுத்திருக்கோம் பாருங்கள். கிண்ணக்குறையோட லாஸ்ட் வில்லேஜ் இதாங்க. இதுக்கப்புறமா வந்து ரோடே கிடையாது. இதோட தமிழ்நாடு எல்லாம் வந்து முடியுதுங்க. கேரளாவிலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் வந்து விற்பாங்க. அந்த மரவள்ளிக்கிழங்கு, இந்த கத்திரிக்காய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து இங்கே வந்து விற்றுட்ருந்தாங்க. இங்கே மெயின் தொழில் பார்த்திங்கன்னா எல்லாமே டீ எஸ்டேட் தாங்க. அது போக வெஜிடபிள்ஸும் வந்து இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. இந்த டீ லீஃப்லாம் வந்து பறிச்சதுங்க. இது மேலே வந்து நம்ம அப்படியே படுத்துக்கலாம். ஸோ எல்லோரும் அது மேலே விழுந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப குத்துங்க. அது இல்லாமல் வந்து அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து பார்த்து தான் நீங்கள் விளையாடணும்.
நல்லா இருக்குங்க. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி குட்டி காட்டேஜஸ் இருக்குது. இது வந்து இப்போ அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முன்னே வந்து அவைலபிளாக இருந்தது, இப்போது வந்து க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்லி சொன்னாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் வரும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து எங்கள் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த காட்டேஜஸில் வந்து ஸ்டே பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி நாங்கள் செஞ்ச மட்டன் பிரியாணி இப்படி தாங்க இருந்தது. எல்லாம் வந்து இருட்டாயிடுச்சு, 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இந்த நைட் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் பகலில் காமிச்சிருப்பேன் இல்லையா, ஸோ அது வந்து நைட் வியூ. வில்லேஜஸில் பாருங்கள், அங்கே குட்டியாக லைட் எரியுது பாருங்களேன். ஸோ ரொம்ப குளிருங்க, குளிரே தாங்க முடியல, அந்தளவுக்கு வந்து இங்கே குளிர் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வழியில் நிறைய பைசன் இருந்துச்சுங்க, காட்டெருமை. அந்த டீ தோட்டத்துக்கு முன்னாடி அவ்வளோ காட்டெருமை வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. அது ஏதாவது சீண்டணும் அப்படின்னா தான் வந்து அது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர மற்றபடி அதை எங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. நிறையா நல்ல ஒரு ஃபேமிலியாக ஒரு கூட்டமாக வந்து உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. போகிற வழியில் வந்து இந்த பைசனை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து கிண்ணக்குறையில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து இன்னொரு பிளேஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.